Hi, hello everyone. Welcome back to my channel, Yummy Cooking by Mitra Ganesh. கிறிஸ்மஸ் முடிஞ்சாலும் இந்த ப்ளம் கேக் மேலே இருந்த லவ் குறையவே இல்லை. ஒரு ப்ளம் கேக் பண்ணுவோமேன்னு பண்ணது தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 600 கிராம்ஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி, பாதாம், டேட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எடுத்திருக்கேன். மொத்தமாக 600 கிராம்ஸ்க்கு இருக்குது. அதில் 400 ml ஆரஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறினாவே போதும், நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம பேட்டரும் ரெடி பண்ணிடலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக 250 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். மெல்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். இது செமி மெல்டடாக இருக்கிறதுனால நான் பீட் பண்ணிக்க போகிறேன். அதனால் 250 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பீடில் மிஷின் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 250 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஏன் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் கூட போடலான்னு கேட்கலாம். ஒயிட் சுகர் போடலாம், ஆனால் ப்ரௌன் சுகர் போட்டோன்னா ப்ளம் கேக்கோட கலர் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்காக. அதனால் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுவும் 250 கிராம்ஸ் தான். நம்ம எல்லாமே ரேஷியோவில் கரெக்டாக போட்டோம்னா நம்மளோட கேக் செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுவும் நல்லா ஒரு 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு பார்த்திங்கன்னா அதுவும் 250 கிராம்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு எக்கு. நான் அதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 எக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 250 கிராம்ஸ்க்கு வரும். 2 பேர்ட்டிஷனாக பிரித்து நம்ம எக்கை பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி கேர்டலாக ஆகிடும், நல்லா இருக்காது. 2 பேர்ட்டிஷனாக எக்கை பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். நான் 6 எக்கு எடுத்திருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு 3 எக்கு ஊற்றிட்டேன், அதை போட்டு பீட் பண்ணியாச்சு. இன்னொரு 3 எக்கு அதையும் போட்டு லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நம்ம நார்மலாக விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும்ல லாஸ்ட்டாக பீட் பண்ணுற போது. இப்போ நான் போடுறது ப்ளம் கேக்கோட மேஜிக் பவுடர். இதோட ரெசிபி நான் வீடியோவோட மிடில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 8 கிராம்ஸ் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம், அது ஆப்ஷனல் தான். அந்த ப்ளம் கேக் மாய்ஸ்சராக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஜாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 1 ஸ்பூன் கேக் ஜெல்லும் ஆட் பண்ணியிருக்கேன், கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்றதுனால. இப்போ நான் ஆட் பண்ணுறது 2 ஸ்பூன் கேரமல் சாஸ். நம்ம வீட்டிலே பண்ணது தான் கேரமல் சாஸ். கேரமல் சாஸ் நல்ல கலர் கொடுக்கும் ப்ளம் கேக்குக்கு. அதனால் இது லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட ட்ரை ஃப்ரூட்டும் நல்லா ஆரஞ்ச் ஜூஸில் நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ளார் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க ஃப்ளாரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக நம்ம கையிலே கூட நம்ம இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். ப்ளம் கேக்கோட மேஜிக்கல் பவுடர்னு ஒன்று சொன்னேன்ல, அது ஒன்றுமே இல்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருந்தேன், 3லேருந்து 4 ஏலக்காய், ஒரு துண்டு ட்ரை ஜிஞ்சர்னால் அதான் சுக்கு, அது கூடவே 3 லவங்கம், ஒரு துண்டு பட்டை. இதை தாங்க பவுடராக்கி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மேஜிக்கல் பவுடர் தான் ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறோன்னு நினச்சிருந்தாலும் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு சொதப்பல் ஆக்கி விட்டுரும் கேக்கு. 1 ஸ்பீடில் ஜென்டலாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்பவும் விஸ்க் பண்ணிட்டோன்னா கேக் ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதனால் ஒரு 1 ஸ்பீடில் வச்சு ஜென்டலாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ 8 இன்ச் பேனில் தான் குக் பண்ண போகிறோம். அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். கீழே நான் பட்டர் ஷீட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பேட்டர் கொஞ்சம் மீதி இருந்ததுனால நான் இன்னொரு பார்சல் கண்டெய்னர்லேயும் 2 கண்டெய்னரில் ஃபில் பண்ணியிருக்கேன். கூடவே சரி இதில் நம்ம மஃபின் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது. மஃபின் ட்ரேலையும் நான் ஃபில் பண்ணிட்டேன் பேட்டரை. லைட்டாக டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணும்போது பபுள்ஸ் மேலே வரும், நல்லா பார்க்கலாம் பபுள்ஸ் மேலே வர்றத. இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது நம்ம கேக் குக் ஆகும்போது நல்லா ஈவனாக குக் ஆகும். இல்லைனா நம்ம டேப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கேக் உள்ளே பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்க்கும்போது அங்கங்கே ஹோல்ஸாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்க. மேலே கொஞ்சமாக கார்னிஷ் போட்டு நான் ஓவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ளம் கேக் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டான மெஷர்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ப்ளம் கேக் செம்ம சூப்பராக வரும். கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம சூப்பராக நல்ல மாய்ஸ்சராக இருக்குது.
ஈவனா குக் ஆயிருக்கு. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட மஃபினும் செம்ம சூப்பரா வந்தது. எத்தன பேருக்கு ப்ளம் கேக் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓவன்ல குக் ஆகும்போதே ப்ளம் கேக்கோட வாசனை வீடு ஃபுல்லா பரவிட்டு இருந்துச்சு. கேக்கு செம்ம சூப்பரா வந்திருக்கு. செம்ம சாஃப்ட்டா இருக்கு. திருப்பும்போதே பாருங்க, கேக் மடங்குது பார்த்தீங்களா? செம்மையா இருக்கு. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம கேக்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம வீட்ல நம்ம கையால பண்ணி, நம்ம பசங்களுக்கு, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு குடுத்து, செம்மையா வந்திருக்கு. எப்படி இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது, அது நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்லா பண்ணி தரணும் அப்படின்றது தோணும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி நம்ம வீட்ல பண்ணி பசங்களுக்கு குடுத்தோம்னா ஹெல்தியும் கூட. வெளியில சாப்பிட்றது குடுக்கறது நம்ம யோசிப்போம். நான் பண்ண இந்த ப்ளம் கேக்கோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாரி நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய்.